வணக்கம் 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 வணக்கம். தங்கள் உணர்வுகளை தங்களாலே கட்டுப்படுத்த முடியாத மனிதர்கள் சமகாலத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். எந்த மனிதராக இருந்தாலும் எந்த பக்கமும் போயே தான் தீரணும். உதாரணமாக காமத்தை தங்களாலே கட்டுப்படுத்த இயலாத மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வேறு அதுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் செய்து ஜெல்வழி எழுப்பினோம். கோபத்தை கட்டுப்படுத்தாத மனிதர்கள் இருக்கணும். அது அந்த கோபத்தை தங்களால் கட்டுப்படுத்தாமல் போய் கொலை அளவுக்கு போய் ஜெயிலில் இருக்கிற மனிதர்கள் இருக்கணும். துரோகம் அதால் அப்படி அது போல் எதிராக அன்பு, அந்த அன்பை தங்களால் காதல், அன்பு, உதவி, நேர்மை, அப்படி தங்களாலே அந்த நேர்மையை கட்டுப்படுத்தாமல் அப்படி நேர்மையாக இருப்பினாம். அப்படி ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு மனிதன் சார்ந்திருப்பான். அதுக்குள்ளே இருக்கிற மனிதன் ஏதோ ஒரு கடவுள் வழிபாடோ இதோ தன்னை ஏதோ தியான முறையில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பான். அந்த எல்லையை கடந்தால் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள போவான். நான் இது சம்பந்தமாக எதுவும் கதைக்க வரையில் எல்லா மனிதர்களும் இந்த சமூக வலைத்தளத்தில் எல்லாரும் கொண்டிருக்கணும். இது சம்பந்தமாக யாரை பற்றியும் கதைக்க வரையில் எல்லாரும் நல்லவர்கள் கெட்டவர்கள் விரும்பினவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. எனக்கு ஒரு இயற்கையோ என்ற மனமோ ஒன்று சொல்லுது. இதை தயவு செய்து கேளுங்கள். கேட்டால் உங்களுக்கு இது வெளிச்சமானால் இதை நான் லைக்குக்காகவோ இது சம்பந்தமாக எனக்கு லைக் பண்ணணுமோ புகழோ இதோ அல்லது நான் இப்படின்னு சொல்லி கணிக்க அதுக்காக இல்லை. இதை நீங்கள் லைக் பண்ண வேண்டாம், செயற்படுங்க. ஒரு 10 பேராவது செயற்பட்டால் இதில் உலக துன்பத்தை மாற்றலாம். அனைத்து உயிரும் பசியாறி இந்த பூமியில் பசி போன உடனே ஒரு இன்பம் வரும். இன்புற்று மடிகிறதான் இன்புற்று வாழ்ந்து மடிக்க அப்படியே ரொட்டேஷன் போல் கொண்டு இருக்கும். அந்த சக்தியை நகவுது. எப்படி அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடியலாம். அதை எப்படின்னு சொன்னால் உங்களோட கையில் வாக்கு பலம் தந்திருக்கு. கையில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்கள் முடிவெடுக்கிறதான். மக்கள் யாரை தீர்மானிக்கணுமோ அவையெல்லாம் பெருவினம் மக்கள். அப்போ மக்கள் யாரை தீர்மானிக்கிறோமோ அவையெல்லாம் பெருவினம். சரி, இப்போ 2 பாலினம். நான் இடப்பாலினத்தை பற்றி கதைக்க வரையில்லை, 2 ஆண் பெண்ணை பற்றி கதைக்க வாரேன். அப்போ 2 பாலினத்தின் கையிலையும் வாக்கு இருக்குது. வாக்கு இருக்க ஆரை நீங்கள் தெரிவு செய்யணும். ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்து போடணும். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் பெண்களுக்குத்தான், ஒரு பெண்ணுக்குத்தான் இது. இந்த பேச்சு தெளிவாக இல்லாட்டிக்கும் முடிஞ்ச அளவுக்கு விளங்கிக்கொள்ளுங்க. பெண்ணுக்குத்தான் வாக்கு செலுத்துவோம் என்று முடிவெடுத்தால் ஒரு கட்சி ஒன்று நிலையாக வேணும். இங்கே எல்லா உலகம் எங்கும் அந்த கட்சி இந்த கட்சி இல்லாமல் ஒன்று குடைக்குள்ள உலகம் இருந்தால் தான் அனைத்து இந்த சட்ட திட்டங்களை மாற்றி அனைத்தையும் பசியாரின்னு விட்டு வாழ்ந்து முடியலாம். பெண்கள் இந்த கையில் வாக்கு இருக்குது. பெண்ணுக்குத்தான் வாக்கு செலுத்துவன் என்று முடிவெடுத்தால் பெண் கட்சி ஒன்று சரி இருக்கும். பெண்களுக்கு ஒரு கட்சி இருக்கும். அந்த கட்சிக்கு ஆம்பளைகள் ஒத்து வருவினம். என்ன ஆண்களுக்கு சும்மா அது வேறு. ஆண்கள் ஒத்து வரையணும். நிலையாக ஒரு கட்சி வரும். அந்த கட்சியை உருவாக்கத்தான் நான் உருவாக்கலாம்னு சொல்லி கொண்டுக்கிறேன். இந்த டிக்டாக்கை நீங்கள் ஆயுதமாக எடுங்கோ, யூடியூப்பை ஆயுதமாக எடுங்கோ. நான் இதில் தமிழ் ஐலண்டுன்னு ஒன்று சொல்லி ஒரு சேனல் ஒன்று இருக்குது யூடியூப்பில். அந்த சேனலை பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக சொல்லி கொண்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்தால் நீங்கள் செய்யப்படுங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி செய்யப்படுங்கன்னா பெண்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் யாழ்ப்பாணத்தில் தான் ஆரம்பமாகுது. பெண்ணுக்குத்தான் வாக்கு செலுத்துகிறேன் என்று சொல்லி இப்போ 10 லட்சம் ஜனம் யாழ்ப்பாணத்தில் இருக்குன்னு சொன்னால் 2-3 லட்சம் பொம்பளை இந்த வாக்கு இருக்குன்னு சொன்னால் 2 லட்சம் பெண்கள் யாழ் மாவட்டத்தை மாற்றினால் அங்கால வடக்கு கிழக்கு மாற, தமிழீழம் மாற, சிங்கள மக்களை பின்பற்றி இலங்கை மாற, இலங்கையிலேருந்து தீயா உலகுக்கு பெறவட்டும். இதை இங்கே டிக்டாக்கை திறந்தாலும் நீங்களோ யாரோ இதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும். இதை தயவு செய்து பார்க்குற நல்ல உள்ளங்கள் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. முந்தி நான் பேப்பர் வழியாக படிச்சிருக்கிறேன் கஷ்ட துன்பங்களை. இப்போ டிவி வழியாக நேருக்கு பசி பட்டினி இப்போ ஆப்கானிஸ்தான் சொன்னால் 10 குடும்பத்தில் 8 குடும்பம் வறுமையில் இருக்கட்டா. 8 குடும்பத்தில் 5 குடும்பம் அந்த குழந்தைகள் நீங்கள் நீங்கள் சாப்பிட்றக்க அந்த குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு கால் 2 நாளைக்கு ஒரு சாப்பாடு கிடைக்குதோ தெரியாது. அப்போ எல்லாம் நேர இப்போ கொண்டு இருக்குது. உலகம் எல்லாம் ஒரு பக்கம் வறுமையிலையும் சண்டையிலையும்
துன்பம் இனி தாங்கணும்னா துன்பம் கண்டு கொண்டு இருக்குது. அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்த மடியோனும். இதுக்கு பெண்களால் முடியும் என்றதே எனக்கு புலப்படுது. இதுக்காக நான் பெண்களுக்கு ஆதரவு அல்லது ஆண்களுக்கு ஆதரவு இது சம்பந்தமாக தேவை இல்லை. இதில் சம்பந்தம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ற பிரச்சனை, அது வேறு பிரச்சனை. என்ன முடியும் என்றதான் முக்கியம். ஒரு பஸ் ஒன்று போத ஆற்ற பஸ்னாலும் இங்கே ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த போகிற இடத்துக்கு ஏறி போக வேண்டியதான் என்றதான் நார்மல் ஒரு உதாரணமாக சொல்லக்கூடியதாக இருக்குது. ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அதில் பஸ்ஸோ ரெயினோ ஏதோ போகுதோ அதில் ஏறி போக வேண்டியான். அதே போல் இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் பெண்களால் முடியும். என்ன பெண்களால் ஒன்று சேர முடியும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் டக்கண்டு இணையதளங்கள் சமூக வலைத்தளங்கள் எல்லா இடமும் பரவுது. ஒரு பெண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்றால் கூடி அப்போ எனக்கு என்ன விளங்குதா, பெண்களால் முடியும். எப்படி பெண்களால் முடியும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு சமூக பார்வையில் உங்களுக்கு அதால் சங்கடனம் பெறும் சொன்னால் வேறு பேரில் திருந்தால் அது பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். இப்போ நீங்கள் ஒரு பெண் என்று சொன்னால் நான் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்துவேன் என்றதை நீங்கள் என்ன சொன்னால் இதை பகிரங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் உலகத்தில் நிறைய பெண்கள் இருக்குது. அப்போ எல்லா இடம் பகிரங்கப்படுத்துறது கஷ்டம். அப்போ யாழ்ப்பாணத்தை முதல் மாற்றி எப்படி மாற்ற முடியாது. யாழ்ப்பாணத்தில் 2 லட்சம் பெண்கள் இதை விளங்கினா சரி, பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் முதலாவது. அது முடிஞ்சுதா? இதை நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் முடிவெடுத்து அந்த 2 லட்சம் பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா சரி. அப்போ 2 லட்சம் பெண்கள் முடிவெடுத்தாங்க. அதில் 3-4 லட்சம் இருந்தாலும் 2 லட்சம் பெண்கள் யாழ்ப்பாணத்தில் பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும். அடுத்தது பாரத அக்கா தங்கச்சியா இல்லை மாமியா என்னோவா அல்ல அம்மாவா என்று சொல்லி நீங்கள் உதாரணத்துக்கு முன்னெடுத்து காட்டா உங்களோட சொத்து கணக்கை நான் பிளவிட்டு அடுத்த அரசு எடுத்துடும், அதால் நான் நேர்மையாக பணி செய்வேன் என்று எழுதி வச்சுட்டு ஒரு கையொப்பம் வச்சுட்டு வெர்றா. அப்போ அவள் பிளவிட்டா அடுத்த அரசு வந்தால் அதை என்ன செய்யும், அவள் பிளவிட்டு சொல்லி எடுத்துடும். அப்போ பணக்காரர் பணக்காரர் பேச்சு திறமுள்ளாக்களா அது இது செய்யணும்னு சொல்லி சும்மா அந்த வாயால் கதைக்கிறாக்கள் பெற மாட்டினோம். நல்ல எண்ணம் கொண்ட மனிதர் தான் பொம்பளை தான் பெறும். அப்போ யாழ்ப்பாணத்தை நீங்கள் மாற்றினால் அங்கால நீங்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு சொல்ல தேவையில்லை. முல்லைத்தீவு 2-3 பள்ளிக்கூடம் சொல்ல தேவையில்லை. வவுனியா மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு தான் எங்களுக்கு ஒரு பெருவாரியான தமிழ்ச்சனம் உள்ள இடம். அப்போ மட்டக்களப்பு திருகோணமலை மன்னார் மாற சிங்கள மக்கள் இது நல்லது தானே. பெண்கள் உணவு உறையில் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு தங்களோட குழந்தைக்கு வேணும். பெண்கள்லாம் பெற்றடிக்கணும். ஆம்பளை நினைச்சா இருக்கலாம் போகலாம், அது வேறு பிரச்சனை. பெண்களுக்கு குழந்தைய விட்டு போக மாட்டினோம். அது இயற்கைன்ற படைப்பு. குழந்தைய தூக்கி வச்சுட்டு போகவே மாட்டோம். அது இயற்கைன்ற படைப்பு. பிச்சை எடுத்தாவது மன்னிக்கவும், பிச்சை எடுக்கிறத விட கையை ஏந்தியாவது தங்களோட குழந்தைய வளர்க்கத்தான் பார்ப்பினோம். அது இயற்கைன்ற படைப்பு. அது அப்படியே மாடு பார்த்தா கண்டை விட்டுட்டு போகாது. சரி, அப்போ இது நல்லமண்டு சிங்கள மக்கள் இதை நல்லமண்டு ஏற்றுக்கொண்டு இலங்கை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய வந்திருக்குன்னு சொல்லி இலங்கையில் இப்படி நடந்துட்டாமன்னு சொல்லி இலங்கையிலிருந்து தீயாய் உலகத்துக்கு பரவட்டும். உலகத்தில் அரசாட்சியிலேருந்து மக்களாட்சி வந்த போல இந்த மக்களாட்சி என்ற ஜனநாயக ஆட்சி என்று சொல்கிறோம். அந்த ஜனநாயக ஆட்சியில் சின்ன மாற்றம். சொத்து கணக்கை இப்படி சொல்கிற இலங்கையில் நடந்த சரிதான் என்று சொல்லினால் உலகத்தில் இருக்கிற பிரசிடன்ட் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் தங்களோட இப்போ அமெரிக்காவில் பாருங்க ட்ரம்ப் ஒரு ட்ரம்ப் உதாரணத்துக்கு எடுத்தால் அது பாம்பில் விட்டு அடுத்த அரசு எடுத்துருமோன்னு சொன்னால் அப்போ வர மாட்டினோம். அப்போ மக்களுக்கு யார் பணிவிட செய்வினோமோ அவையெல்லாம் பெறுவினோம். சரியா? இதை தயார் செய்து விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ என்ன நடக்கும்? உலகம் எல்லாம் நல்லாட்சி வேற எல்லாம் என்ன நடக்கும்? உலகத்தில் இருக்கிற எல்லாம் பரவலாக்கம் பெறும். நல்லாட்சி வந்தோடனே பெண்ணாட்சி வந்தோடனே உணவு உறைகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு 18 வயசு மட்டுக்கும் தாய்க்கும் குழந்தைக்கும் கிடைக்கும். வயதுக்கு நல்ல முதியோர் உள்ளங்கள் கிடைக்கும். அப்போ எல்லாம் உலகம் செழிப்பாக மாற அங்கே அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி பூமியெல்லாம் நிலவ பூமியில் இருக்கிற சண்டைகள் எல்லாம் பேச்சுவார்த்தை மூலம் நடத்தி இருக்கிற அணுக்கழிவுகள் அணுகுண்டுகள் இந்த கண்டுபிடிச்ச வைரஸ்கள் அதுகளை பூமிக்கு மேலே ராக்கெட்டில் கொண்டே எறிஞ்சு விட பூமி பூஞ்சோலியாக மாறுது. இதை என்ன இயற்கை ஏவுது. அவ்வளவுதான். இதை நான் வேறு போலோ அதோ லைக்குக்காக சொல்லல. லைக் பண்ண உடனே ஒரு 10 பேர் ஜாழ் மாவட்டத்தை நீங்கள் மாற்றுங்கோ. உலகத்தில் அனைத்து உயிரும் நீங்கள் சாப்பிட யோசிச்சு அதை ஒரு
அதை வந்து ஒரு ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுங்க. அனைத்து உயிரும் சாப்பிடணும். அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம்.